ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மின் இணைப்பு வைத்திருப்பவருக்கு 3 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயரழுத்த மின் கட்டணத்துக்கான தொகை காசோலையில் பெறக்கூடாது என அதிகாரிகள் இதுக்கு மின்சார வாரியம் பார்த்தா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் பெரும்பாலான தாழ்வழுத்த மின் நுகர்வோர் தங்களுக்கான மின் கட்டணத்தை இணைய வழியில் செலுத்தி வரும் நிலையில் உயரழுத்த மின் நுகர்வோர் தங்கள் மின் கட்டணத்தை காசோலை உள்ளிட்ட மூலம் செலுத்தி வருகின்றன. அதன்படி மின் கட்டணத்துக்கான பெரும் காசோலைகளில் வங்கியில் செலுத்தி வாரிய வங்கி கணக்கில் பணம் சேருவதற்கு ஒரு சில நாள்கள் ஆகிவிடுவதால் இந்த காலவரியத்தை தடுக்கும் நோக்கில் உயரழுத்த மின் நுகர்வோரிடமிருந்து கட்டணத்துக்கான காசோலைகளை பெறக்கூடாது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மின்சார வாரியம் பார்த்தா அறிவுறுத்திருக்காங்க. அதன்படி ஆன்லைன் மூலமாக மட்டுமே உங்களுக்கான இபி பில்லை பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது சலான் மூலமாக நீங்கள் பார்த்தா இதுக்கப்புறம் வாங்காதீங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ பே பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணிட்டோம், காசோலை மூலமாக வாங்காதீங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டேரெக்டாக இபி ஆஃபீஸில் போய்ட்டு பேமெண்ட் பண்ண சொல்ல 5000 ரூபாய்க்கு மேலே நம்ம கேஷாக பார்த்தா கொடுக்கக்கூடாது. 5000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா டிடி எடுத்தோ அல்லது பார்த்தா காசோலை மூலமாக தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர் அழுத்தமான இபி வச்சுருக்காங்க பாருங்கள், அதிகமான தொகை பேமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க சலான் மூலமாக தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் சலான் வாங்காதீங்க, நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான பேமெண்ட்டை பண்ணிக்கோங்கன்ற மாரி இப்போதைக்கு ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பழுதான நிலையில் உள்ள 1.55 லட்சம் மீட்டர்களை பார்த்தா மாற்றியமைக்கும் பணியில் மின்வாரியம் பார்த்தா ஈடுபட்டிருக்காங்க. தமிழகத்தின் மொத்த மின் நுகர்வோரின் எண்ணிக்கை 3.32 கோடிக்கும் அதிகமாக உள்ளது. இதில் 1.55 லட்சம் மின் மீட்டர்கள் பழுதடைந்திருப்பதை கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மின் பகிர்மான வட்டத்தில் 29,000 மீட்டர்களும், குறைந்தபட்சமாக கோவையில் 6,000 மீட்டர்களும் பழுதடைந்துள்ளன. சில ஆண்டுகளுக்கு முன் இது போன்ற ஆய்வு மேற்கொள்ளும் போது 2 ஆண்டுகளுக்கு மேலாக பழுதான மீட்டர்கள் அதிக அளவில் மாற்றியமைக்கப்படாமல் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மின்சார வாரியம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கையால் பழுதுகள் சரி செய்யப்படுகின்றன. இன்னும் 15 நாட்களுக்கு மேலாக பழுதான நிலையில் உள்ள மீட்டர்களை கண்டறியும் வகையில் ஆய்வை தீவிரப்படுத்தியுள்ளோம். ஸோ விரைவில் பார்த்தா எல்லாருக்கையுமே மின் மோட்டார் பார்த்தா புதுசாக பொருத்தம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தா யூஸ் ஆகாமல் பழைய மின் மோட்டார் யூஸ் ஆகாமல் இருக்க பாருங்கள், அந்த மாதிரி 1.5 லட்சம் மின் மோட்டார் அப்படி இருக்குது, அதை மாற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் இபி மீட்டர் பழசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய இபி மீட்டர் பார்த்தா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்றவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், புதுசாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கடுத்து 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாக்களில் பார்த்தா வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து அப்படின்னு பார்த்தா ஒரு செய்தி பரப்பிட்டுருக்கு. ஸோ இதை டான்ஜெட்கோ உண்மை இல்லை, நம்பாதீங்க அப்படின்றத கொடுத்துறாங்க. 100 யூனிட் இலவச மின்சாரம் எல்லாருக்குமே தொடரும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கு மின்சாரத்துறை சார்பில் வந்திருக்க 3 விதமான அப்டேட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.